நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 18ஆம் தேதிக்குரியது. சமீப காலங்களில் டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளில் அந்த சிலபஸ்லாம் மாற்றிருக்கிறாங்க. அந்த பேட்டர்னும் ட்ரெண்டும் நிறைய மாற்றிருக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸை சப்ஜெக்ட் கலந்து சப்ஜெக்டை கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. புரியுதா? இது தவிர ஸ்ட்ராட்டஜிக்காகவும் உள்ளே கேட்குறாங்க. இது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு தான் நடப்பு செய்தியில் சிறப்பான முறையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், வாய்ப்பு கிடைக்கும் ரிவிஷன், இப்படி நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த வருஷம் நமக்கான அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மார்ச் 18ஆம் தேதிக்குரியது. நம்முடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். கேட்குற கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில்களே சொல்லுங்கள். அது இன்னும் கூடுதல் என்கரேஜிங்காக இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரியா? ஆரம்பிக்கலாம். மார்ச் 18ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வழக்கம் போல் இன்றைய தினத்திற்கான முக்கிய செய்திகள். சரியா? அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மார்ச் 18 என்னென்ன முக்கிய தினங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஒரு சூப்பரான முக்கிய தினம் இருக்குது. அடுத்து, புதிதாக 8 இடங்களில் அகழ்வு ஆராய்ச்சி பணிக்கு மத்திய அரசு அனுமதி. தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு 8 இடங்களில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற உள்ளது. எந்தெந்த இடங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குது அதை பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான செய்தி, வெம்பங்கோட்டை. சரியா? வெம்பங்கோட்டையில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடுவை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பேர் தர்பீடோ. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே மத்திய அரசின் ஒரு முக்கியமான திட்டம் விபிஜி ராம்ஜி திட்டம் ரெகுலராக நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? இது எந்த திட்டத்துக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது, இதோட விரிவாக்கம் என்ன, புதுசாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அது பார்ப்போம். அதுக்கப்புறம் பாரத் டாக்ஸி, இதுவும் நம்ம ரெகுலராக நியூஸில் வந்துகிட்டே இருக்குமா, திருப்பி ஷார்ட்ஸில் கூட இதெல்லாம் போட்டுக்கிறோம். பாரத் டாக்ஸி தளம் அப்படிங்கிறது ஒரு மொபைல் செயலி கூட. அடுத்து முக்கியமான ஒரு தினம், இஸ்லாமிய வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம். எந்த தேதியில் என்ன ரீசனுக்காக இது கொண்டாடுறாங்க, சரி கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இறுதியாக சூப்பர் 6 கொஸ்டின்ஸ். சரியா? இந்த சூப்பர் 6 கேள்விகள் பார்த்துட்டு சூப்பராக விரிவாக பார்க்க போகிறோம். இனிமேல் தொடர்ந்து பாருங்கம்மா. மார்ச் 18 முக்கிய தினங்களில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உலக மறுசுழற்சி தினம். சரியா? நம்ம எதை பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி அதற்கான தினம் ஒரு சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் 18 உலக மறுசுழற்சி தினம். சரிங்களா? அதே மாதிரி இந்த மார்ச் 18ஆம் தேதியில் தான் பார்த்தீங்கன்னா டீசலை கண்டுபிடித்தவர், டீசலை கண்டுபிடித்த சரியா விஞ்ஞானி பார்த்துக்கோங்க ருடால்ஃப். சரி, அந்த ருடால்ஃப் டீசல் அவர்களின் பிறந்த நாள் மார்ச் 18ஆம் தேதி. அதே மாதிரி இந்திய இராணுவ தளவாட தொழிற்சாலை தினம். சரிங்களா? இந்திய இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை தினம் மார்ச் 18ஆம் தேதியில். இது ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு காரணம் இந்தியா முதல் இராணுவ தளவாட தொழிற்சாலையை 1802ஆம் ஆண்டில் சரியா மார்ச் 18ஆம் தேதியில் கொல்கத்தாவின் காசுப்பூரில் தொடங்கியிருக்கிறாங்க. சரியா? அந்த தொடங்கப்பட்ட மார்ச் 18, 1802 அந்த டேட்டு தான் இந்தியாவில் இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக 8 புதிய இடங்களில் தமிழ்நாட்டில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள். ஓகேவா? மத்திய அரசு அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதாவது தமிழ்நாடு தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் புதுசாக இந்த மாதிரி இடங்களில் சில இடங்களில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள போகிறோம், பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்கும்போது அதுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட வருஷம் 1861. சரியா? அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்களால் உருவாக்கப்பட்டது. யாராலுமா? அலெக்சாண்டர் கன்னிங்கம் 1862. சரி 1861 உருவாக்கியிருப்பாங்க. அந்த இந்திய தொழில்துறை உருவாக்கப்பட்ட 100 வருஷம் கழிச்சு 1861 1961 தான் தமிழ்நாடு தொழில் துறை உருவாக்கப்பட்டது. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? ஓகே, பாருங்கள். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது 10 அகழ்வு ஆராய்ச்சி பணிகள். சரியா? அதாவது 10 கட்டங்களாக நடைபெற்றிருக்குது. இனிமேல் நடைபெற உள்ளது 11வது கட்டம். அதற்கு தான் இவர் ரீசனாக பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கீழடியை சுற்றி இருக்க பிற ஊர்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? கொந்தகை, மணலூர், அகரம். சரியா? அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூரில். சரி, தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூரில் புதிதாக அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ள போகிறாங்க. முக்கியமானது இதே தூத்துக்குடியில் ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை. ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை, ஆதி சிவன் கொற்கை கொற்றவை 3 பேரும் பார்த்துக்கோங்க. எந்த மாவட்டம்? தூத்துக்குடி. புதுசாக ஒரு இடம் வரப்போது பட்டணமருதூர். அடுத்து தென்காசி மாவட்டத்தில் கரிவளம் வந்த நல்லூர். சரி, ஏற்கனவே திருமலாபுரம்னு ஒரு இடம் இருக்குது தென்காசியில். அதே அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடம். புதுசாக ஒரு இடம் கரிவளம் வந்த நல்லூர். ஓகேவா? அடுத்து கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை. சரி, கடலூர் மாவட்டத்தில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறவுள்ள புதிய இடம் மணிக்கொல்லை. ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர். சரியா? எங்கே இருக்குது? தூத்துக்குடியில். இங்கே பார்க்குறது ஆதிச்சநல்லூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து
கோவை மாவட்டத்தில் வெள்ளலூர். சரியா, கோவை மாவட்டத்தில் வெள்ளலூர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரியா, கோவைக்கு போனால் எல்லாரும் வெள்ளையாயிரலாம், சரியா, நல்லா ஒயிட் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் பட்டணம் வருது, தூத்துக்குடி பட்டணம் அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு நாகேஷ், பழைய நாகேஷ் ஒரு படத்தில் நாகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடிட்டு போவார். சரியா, இந்த பட்டணம் அப்படிங்கிற பாட்டு ஏதோ ஒன்று வரும், அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. கடலூரில் இது இப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் சார். கடலூர்னா கடலை, அந்த கடலை மணி கொள்ளை. சரியா, அந்த கடலை வந்து அப்படி குளுக்குனா மணி மாதிரி சத்தம் கேட்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி ஏதாவது லிங்க் பண்ணிக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். சரிங்கம்மா. அடுத்து எழுதிக்கோங்க. தென்காசி மாவட்டத்தில் இந்த கரிவளம் வந்த நல்லூர், அதை வேணால் பார்த்துக்கோங்க. சரியா, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இருக்கிறவங்களாம் நம்மளை மாதிரி கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பாங்க. தென்காசி, ஏன்னா அந்த தென்காசிங்கிறது திருநெல்வேலியிலிருந்து பிரிக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரியா, அடுத்து சேலம் மாவட்டத்தில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற உள்ள இடம் தெலுங்கன்னூர். சரியா, மாங்காடு பக்கத்தில். சரியா, அந்த தெலுங்கன்னூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக நாகப்பட்டினம், அது நாகப்பட்டினம் தான், ஏன்னா சின்ன மாவட்டம், அங்கே நடைபெறுகிறது. இதுதான் மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ள புதிய அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் 8 இடங்கள் எங்கே, நம்முடைய தமிழ்நாட்டில். இது தவிர நிறைய பழைய இடங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, கீழே அந்த லாஸ்ட் லைன் கொடுத்து பாருங்க. ASI சார் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்களால் உருவாக்கப்பட்டதா இந்த இந்திய தொழில் துறை. சரியா, இவர் தான் இந்திய தொல்லியல் ஆய்வுகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாடு தொல்லியல் துறை. சரியா, தொழில் துறை வெரி சாரி. சரியா, என்ன பேருமா, தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது 1961, மறந்துடாதீங்க. அடுத்து கூடுதல் செய்தி, வெம்பங்கோட்டை அகழ ஆய்வில் தர்பீடோ குடுவை. இந்த வெம்பங்கோட்டை அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. எங்கேமா இருக்குது, விருதுநகர் மாவட்டம், விஜய கரிசல் குளம். சரியா, அங்கே தான் இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கே இருக்கிற இடம் தான் இந்த வெம்பங்கோட்டை அப்படிங்கிறது. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 3 கட்டங்களாக இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சரியா, சுடுமண் முத்திரைகள், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஒரு பொருளை, கண்டுபிடிச்ச பொருளை கொடுத்துட்டு இது எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. சுடுமண் முத்திரைகள், கண்ணாடி மணிகள் என பல்வேறு அரிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த லிஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தர்பீடோ எனும் குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சரியா, தர்பீடோ எனும் ஒரு குடுவை வடிவிலான, சரி, அந்த குடுவை வடிவிலான பானை ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எந்த இடத்துல, வெம்பங்கோட்டை. அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர். V ஃபார் வெம்பங்கோட்டை, V ஃபார் விருதுநகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி T ஃபார் திருநெல்வேலி, T ஃபார் துலுக்கர்பட்டி, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த தர்பீடோ ஓடுகளானது பார்த்துக்கோங்க, முக்கியமான பாயிண்ட் இதுதான். ரோமானிய மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்து ஆலிவ் எண்ணெய், ஒயின் போன்ற திரவ பொருட்களை கொண்டு வர பயன்படுத்தப்பட்டவை. இப்படி கொடுத்துருவாங்க. சரி, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது எங்கே உள்ள, இதுக்கான குடுவை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ எக்ஸாமில் கேட்குறாங்க. அடுத்து VBG ராம்ஜி, என்ன பேருமா பார்த்துக்கோங்க, VBG ராம்ஜி. ஓகேவா, இல்லை V மிஸ் ஆயிருக்கு, வெரி சாரி. VBG ராம்ஜி. ஓகேவா, VBG ராம்ஜி திட்டம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய ரெகுலராக நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். சரியா, மகாத்மா காந்தி. ஓகேவா, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். சரியா, அதான் ஷார்ட்டாக MGNREGS அப்படிங்கிற பேரில் இருந்தது. சரியா, இது தொடர்பான பின்னணி உங்களுக்கு நம்ம நிறைய வாட்டி பார்த்துக்கிறோம். நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் என்ன பேருமா, ரொம்ப முக்கியமானது. நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஃபஸ்ட்டு ஆக்டை பார்த்துக்கோங்க. சரியா, இந்த ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம், 2005ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005. அது NREGS. சரியா, ஸ்கீமாக மாறினது 2006ஆம் ஆண்டு. அதில் மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை சேர்த்தது 2009ஆம் ஆண்டு. இந்த திட்டங்களுக்கு பதிலாக தான் எதை உள்ள கொண்டு வராங்க, மத்திய அரசு VBG ராம்ஜி அப்படிங்கிற திட்டம். சரிங்களா, சரி, ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட் நேம் கொடுத்துட்டும் அதோட ஃபுல் நேம் என்னன்னு கூட எக்ஸாமில் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாம்மா, ஓகே. அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இல்லாத இந்த கிராமப்புற பகுதி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது ஒரு குடும்பத்தில். சரிங்களா, அதிகபட்சம் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு. தேவைப்பட்டால் அந்த வறட்சி மிகுந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50 நாள் 150 டேஸ் வரைக்கும் வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த பழைய MGNREGS திட்டத்தின் மூலமாக. அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் சரிங்களா வழங்கப்படும் மொத்த நிதியும் மத்திய அரசு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரியா, இப்போ உள்ள அந்த புதிய திட்டத்தில் என்ன மாற்றங்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், டிசம்பர் 16, 2025 அன்று இந்த VBG ராம்ஜி திட்டம் தொடர்பான அந்த மசோதாவானது மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு டிசம்பர் 21, 2025 அன்று இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று சட்டமாக மாறியது. சரியா, ஒரு போனஸ் கேள்வி, தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் யார், அவர் எத்தனையாவது இந்திய குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத கொஞ்சம்
கமெண்ட்டில் சொல்லுங்கள், போனஸ் கேள்வியா. இந்த திட்டம் MGNREGS திட்டத்திற்கு மாற்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா, அப்படியே பாருங்கள். இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். 2047 ஆண்டிற்குள் நம்முடைய வளர்ந்த இந்தியாவை, விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது இந்திய அரசோட இலக்கு. சரி, இந்தியா சுதந்திரம் பெற்றது 1947. 2047க்குள்ளே அந்த 100 வருஷம் வர்றதுக்குள்ளே இந்தியாவை சரியா டெவலப்பிங் எக்கனாமியிலேருந்து டெவலப்டு எக்கனாமியாக மாற்றணும். அதுக்கு தான் அந்த இலக்கு போயிட்டு இருக்குது. அந்த வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்குடன் கிராமப்புற வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. இந்த பழைய 100 நாள் வேலை திட்டம் சரி MGNREGS திட்டத்தின் ஓகேவா, அந்த வேலை திட்டம் 100 நாட்கள். அதுக்கு இப்போ உள்ள திட்டம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, பழசில் 100, இப்போ 125. அதே மாதிரி வேலையை முடித்த 5 முதல் 15 நாட்களுக்குள் அவங்களுக்கான சம்பளம் சரியா பயனாளியின் வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மத்திய மாநில அரசின் நிதி பகிர்வு விகிதம் 60-40. சரியா, பழைய MGNREGS திட்டத்தில் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு பண்ணுவாங்க. மொத்த சம்பளம் போடுறது அவங்க தான். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசோட நிதி பகிர்வு விகிதம் மத்திய அரசு 60%, 40% மாநில அரசோடது. ஓகேவா, அதே மாதிரி இமயமலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நிதி பகிர்வு விகிதம் 90-10 இருக்கும். சரியா, கொஞ்சம் பின்தங்கிய மாநிலங்கள் சில தொழில்களை பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால 10% மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள், மிச்சம் இருக்கிற 90% நாங்களே செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து விபிஜி ராம்ஜி சட்டம் அமலுக்கு வந்த நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள் ஓகேவா மாநிலங்கள் புதிய சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கீழே கடைசி லைனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக பாரத் டாக்ஸி சேவை அண்ட் செயலி, இதுவும் தொடர்ந்து நியூஸில் வந்துகிட்டே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோமா. ஓகேவா, நாட்டின் முதல் கூட்டுறவு அடிப்படையிலான வாகன அழைப்பு சேவையான அந்த பாரத் டாக்ஸி சரியா அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் February 5, 2026 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சேவை அறிமுகப்படுத்தியவர் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். சரியா, அமித்ஷா அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸும் கோஆபரேட்டிவ்ஸ் ரெண்டுமே வந்துட்டு அமித்ஷா அவர்கள் தான் மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த பாரத் டாக்ஸி சேவையை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. முதற்கட்டமாக தொடங்கப்பட்டுள்ள இடம் டெல்லி மற்றும் குஜராத்தில். சரி, இது தவிர நொய்டா அது இதுன்னு நிறைய இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இது நியூஸில் வந்திருக்குது. இந்த பாரத் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா பதிவு பெற்ற அந்த டிரைவர்ஸ் சரி அந்த ஓட்டுநர் இருப்பாங்களே அவங்களுக்கான பேர் சாரதி. ஓகேவா, இந்த தளத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் கார்கள், 3 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சரியா, அந்த ரேபிடோ அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சேவை தான் மத்திய அரசே தொடங்குறாங்க கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக. 2002ஆம் ஆண்டு பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்தியாவின் முதல் முறையாக 8 கூட்டுறவு நிறுவனங்களால் இயக்கப்படும் வாகன அழைப்பு சேவை தான். சரிங்க, என்ன பேர்? பாரத் டாக்ஸி கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இயக்கப்படுகிறது. சேவை முதலில் தொடங்கப்பட்ட நாள் February 5, 2026. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து இஸ்லாமிய வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம். சரி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பு இருக்குல்ல, அந்த வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு இன்டர்நேஷனல் டே வந்துட்டு யுனைடெட் நேஷன் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா, ஓகே. மார்ச் 15ஆம் தேதி சரி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்ட நாள் March 15 ஐக்கிய நாடுகள் சபையினால் கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா, ஐக்கிய நாடுகள் பொது சபை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் வேண்டுகோளின் பேரில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2022 2022 தான் இந்த தினம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பின்னணி என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. March 15, 2019 சரியா, March 15, 2019 நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதியில் சரியா முஸ்லீம்கள் வந்து தொழுகை பண்ணி எடுக்கும்போது அங்கே தீயை வச்சு எரிச்சிட்டாங்க. அதில் நிறையா முஸ்லீம்கள் வந்துட்டு உயிரிழந்திருப்பாங்க. சரியா, அது வந்து முஸ்லீம்களுக்கு மீதான வெறுப்பை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு இன்டர்நேஷனல் டேவா அந்த சம்பவம் நடைபெற்ற March 15ஆம் தேதியை ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சுக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சம்பவம் நடைபெற்றது நியூசிலாந்தில் 2019ஆம் ஆண்டு. சரியா, இந்த தினம் அறிவிக்கப்பட்டது 2022, மறக்காதீங்க. சரியாமா, அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, உலக மறுசுழற்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா சரி எங்கே ஓகேவா இந்தியாவின் ஓகேவா இந்தியாவின் முதல் இராணுவ தளவாட தொழிற்சாலை ஓகேவா இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வரும் ஆதிச்சநல்லூர், கவனிச்சுக்கோங்க, ஆதிச்சநல்லூர் கிடையாது, ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வெம்பங்கோட்டை சரியா, அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் வெம்பங்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி. ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் வழங்கிய நாள் எப்போது?
6வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி மார்ச் 15ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினால் என்ன ஒரு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான பதில்களை அருமையான முறையில் பதில் சொல்லுங்கள். டைம் நிறைய இருக்குது. மெதுவாக போனாலும் நச்சுன்னு போங்க. ஒரு நாள் கூட கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் ஆகாது. ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த நாளாக போட்டுருவேன். சரிங்களா? சில வேலை பழுவின் காரணமாக கண்டிப்பாக நம்ம நோட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. சரியா? ஸ்கீம்ஸ்லேருந்து ஓகேவா, அந்த சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்ம மிஸ் பண்ணாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொடுத்துருக்குறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது நம்மளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஹார்ட் ஒர்க் எனக்கு பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆசையாக இருக்கும். சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.